Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான பச்சடி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பச்சடி பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் கூட எடுத்து வைக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சுட சுட சாதத்துல வச்சு சாப்பிட்டா கூட அருமையா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் இங்க 2 பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. கிராம் படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் இருக்கும். இதை நம்ம மேல இருக்கிற தோலை மட்டும் சீவிக்கலாங்க. ஃபுல் தோலையும் சீவாதீங்க. மேல ஹார்டா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அதுதான் நாறு நாரா இருக்கும். இது முழுசா இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு வந்துருங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சத்து உள்ள வெஜிடபிளுங்க. இது நீங்க டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ இதை நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மேல இருக்கிற அந்த ஹார்டான பகுதியை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. தோல் முழுசா சீவாதீங்க, தோல் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும். இப்போ நாம இதை குண்டு குண்டா கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு பெருசு பெருசாவே கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. தனியா, இது எல்லாத்தையுமே லைட் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் எடுக்கோங்க. மிதமான சூட்லயே இதை வறுத்தீங்கன்னா லைட் பொன்னிறமா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம காரத்துக்கு ஒரு 6ல இருந்து 7 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதில் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 7ல இருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 30 செகண்ட் மட்டும் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நாம நறுக்கி வச்சிருந்த பீர்க்கங்காயை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காயில பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் சாப்பிட்ருப்போம், இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பச்சடிலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் மூடியை போட்டு மிதமான சூட்டுல 5 நிமிஷம் வச்சிருங்க. நடுவுல கிளறி கொடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. பீர்க்கங்காய் நல்லாவே வெந்து போயிருக்கும். ஒன்னு எடுத்து சாப்பிட்டே பாருங்க. சாஃப்டா இருந்தது அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா புளி, ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா கூட போதுங்க. இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. இதோடைய சூட்லயே அந்த கொத்தமல்லியை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடாவே அரைக்காதீங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம பார்ப்போம். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதுல நம்ம தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க. சப்போஸ் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டேன். இதை நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது. ஓரளவுக்கு கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வாங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டா கோல்டன் கலர் ஆன பிறகு இதுல நம்ம ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை நாம எடுத்து வச்சிருந்த சட்னியில சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. இதை நீங்க ஒரு வாரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, வெள்ளை சாதத்துலலாம் இதை வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.